ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்து டயர்டா வரவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காம்போவை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு ஃபுல் எனர்ஜியோட டைட்டா உங்களுக்கு ஒரு ஹக்கும் முதாவும் கொடுத்துட்டு ஓடி போய் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே இது ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காம்போ. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். வீட்டுல இருக்க இட்லி பாத்திரத்துல ஒரு கிலோ போல சக்கரவள்ளி கிழங்க வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்டீம் பண்றதுக்கு வைங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்த கிழங்க எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்ச எல்லா கிழங்கையும் நல்ல ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நார் இருக்குங்க. நீங்க இந்த ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணும் போதே நிறைய டைம் அந்த ஸ்மாஷர்லயே நார் ஒட்டிக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த நார் எல்லாமே நீங்க தனியா எடுத்து வச்சிடுங்க. இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது அந்த நார் நிறைய நாக்குல வரும். ஸோ அதனால நாரை எடுத்துட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸ்மாஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு பவுல்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸும் முழுசா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுமே உங்ககிட்ட என்னென்னலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா கேஷ்யூ, பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமாட்ட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டுல நார்மல் தேங்காய் இருந்தா கூட நீங்க துருவி ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அந்த கோகோனட் ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த வீடியோ மட்டும் இங்க மிஸ் ஆயிடுச்சு. நீங்க நாட்டு சக்கரையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கீயோட அந்த சூட்லயே இந்த சக்கரை இலக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தேங்காய் வறுத்ததுங்கிறனால நமக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் கீ மிக்ஸ நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அந்த பிளேட்ல நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுல இந்த கேஷ்யூஸை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த கேஷ்யூஸை நான் இங்க டெக்கரேட்டிங்க்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது மாதிரி டெக்கரேட்டிவா இருந்தா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க அதையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி இது கூட வச்சுக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கேஷ்யூஸ் இருந்ததுன்னா அது கூட ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பர் இருந்துச்சு, குக்கி கட்டர் இருந்துச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது குக்கி கட்டர்ஸ் இருந்ததுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுக்கும் போது அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருந்த அந்த நாரெல்லாம் கூட கொஞ்சம் சைட்ல வந்துச்சு. அந்த நாரெல்லாமே கூட ஈஸியா என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே கூட நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரியே நீங்க எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் ஷேப் போட்டுடலாம். பாருங்க, அதை பாக்குறதுக்கே டைமண்ட் ஷேப்ல எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே கூட ஈஸியா இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட்டை நீங்க குழந்தைக்கு வரதுக்கு ஒரு 2 ஹார்ஸுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம். நீங்க சில்லுன்னு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், இல்ல வெளியிலயுமே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நெக்ஸ்ட் நம்ம காம்போல பிரெட் ஆம்லேட். இந்த பிரெட் ஆம்லேட் நீங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கிற அந்த கேப்ல பண்ணிடலாம். நான் இதுக்கு 2 எக் எடுத்துக்கேங்க. இந்த 2 எக் நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்புல தோசைக்கல்லு வச்சு நல்லா எண்ணெய் தடவி விடுங்க. தோசைக்கல்லு சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்க எக்க அதுல ஃபுல்லா ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 சாண்ட்விச் பிரெட் எடுத்து அந்த எக்குக்கு சென்டர்ல வச்சிடுங்க. அதுக்கு மேல அந்த பிரெட்ல நெய், ஒரு ஸ்பூன் நெய் தடவி விடுங்க. அந்த முட்டைய சுத்தி எண்ணெய் ஊத்துங்க. சோ தட் அது ஒட்டிக்காது. முட்டை வேகும் போது இந்த ஓரம் எல்லாம் தூக்கிக்கும். சோ அப்படி தூக்குன உடனே நீங்க இந்த பிரெட் ஆம்லெட்டை அப்படியே திருப்பி போடலாம்.
திருப்பி போட்ட ஒரு 1/2 மினிட்லயே இந்த பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கும். சோ திருப்பியும் நீங்க அதை திருப்பி போட்டுட்டு அந்த பிரெட்ல ஒரு 1/2 ஸ்பூன் வீட்ல பண்ண மயோனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெஜ் மயோனஸ்ங்க, எக் மயோனஸ் கிடையாது, அதுவும் ஹோம் மேடு. நீங்களும் முடிஞ்சா வீட்ல பண்ணி அந்த மயோனஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மைனஸ் தடவினதுக்கு அப்புறமாட்டு அந்த பிரெட் மேல கீழே இருக்க ஆம்லேட்ட ஒரு ஃபோல்டு, மேல இருக்க ஆம்லேட்ட ஒரு ஃபோல்டு, அண்ட் தென் ரைட் சைட்ல இருந்து ஒரு ஃபோல்டு கொடுத்தீங்கன்னா 2 பிரெட்டும் சாண்ட்விச் மாதிரி ஒண்ணுக்கு மேல வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லெட் ரெடி. ஹெல்தியான ஹோம்மேட் மைனஸோட ஆம்லெட் ரெடி. ஸோ இந்த ஆம்லெட் பிளஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் அண்ட் இது கூட 1 கப்பு மில்க்கும் சேர்த்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா அவங்களுக்கு புரோட்டீன், வைட்டமின் அண்ட் கால்சியம் கிடைச்சு அவங்களுக்கு எனர்ஜியும் இம்யூன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உடனே அவங்களுடைய ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பயங்கர போக்கஸ்டா படிப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.